அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமுள்ள சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பசியோடு வந்த ஒரு விருந்தினருக்காக தங்களுடைய பிள்ளைகளின் உணவையும், தங்களுடைய உணவையும் தியாகம் செய்த ஒரு குடும்பத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர்கள் அப்படி செய்த அந்த தியாகத்தின் காரணமாக அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன? அல்லாஹ் அவர்களை எவ்வாறு சிலாகித்து பேசுகிறான் குர்ஆன் ஷெரீஃபிலே என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம் வாங்க இன்ஷா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே இரவு நேரத்திலே தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே பசியோடு ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உணவு கொடுக்க முடியுமா, சாப்பாடு கொடுக்க முடியுமா என்பதா கேட்கிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவிமார்களுடைய வீட்டில சஹாபாக்களை அனுப்பி பார்க்க சொல்றாங்க, ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டு வர சொல்றாங்க. எல்லா மனைவிமார்கள் வீட்டிலிருந்துமே வந்த ஒரே பதில், தண்ணீரை தவிர எங்களுடைய வீட்டில் எதுவும் இல்லை. இறுதி தூதர், ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, அவருடைய வீட்டினுடைய நிலைமையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீரை தவிர வேற எதுவுமே இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, இன்றைய இரவு இந்த விருந்தாளியை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று உணவு கொடுப்பவர் யார்? அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு நிற்கிறாரு. அன்சாரி சஹாபி அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்திரிச்சு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வீட்டிற்கு இவரை அழைச்சிட்டு போறேன், இவருக்கு நான் உணவு கொடுக்கிறேன் என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸில் இருந்து தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். தன்னுடைய மனைவிடத்தில் கேட்கிறார், உம்மு சுலைம், வீட்டிலே ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவு இருக்குதா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நம்முடைய குழந்தைக்கே தவிர வேற யாருடைய உணவும் இல்லை. ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நம்முடைய குழந்தையினுடைய உணவு மட்டும்தான் இருக்கிறது, வேற எந்த உணவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு யோசனை சொல்றாங்க, என் அருமை மனைவியே, நான் இரவு நபியினுடைய விருந்தாளியை வீட்டிற்கு அழைத்து வருகிறேன், நீ நம்முடைய குழந்தையை பசியோடு தூங்க வச்சிரு. நான் வீட்டிற்கு அழைத்து வந்தவுடன் விளக்கை சரி செய்வது போல் நீ விளக்கை அணைத்து விடு. அந்த தம்முடைய குழந்தைக்கு உண்டான அந்த உணவை ஒரு தட்டிலே போட்டு எடுத்து வா. நான் அவரோடு சேர்ந்து சாப்பிடுவது போல் பாவனை செய்கிறேன். அவர் முழுவதுமாக அருந்தட்டும், முழுவதுமாக அவர் சாப்பிடட்டும், அவர் வயிறார உண்ணட்டும் என்பதாக சொல்லி ஒரு யோசனையை தன்னுடைய மனைவியிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றே தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளியை வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள். மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவன் சொன்னதை போல விளக்கை சரி செய்வது போல அதை அணைத்து விடுகிறார்கள். பிறகு அங்கே வந்த விருந்தாளி வயிறார உணவு உண்ணுகிறார். அவரும் உணவு அருந்திவிட்டு சென்று விடுகிறார். அடுத்த நாள் காலை ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபைக்கு வருகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் அஜபல்லாஹு அஸ்ஸ வஜல், அபூ தல்ஹா, உங்கள் மனைவியினுடைய இந்த செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான் அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல வருது, அல்லாஹ் சிரித்து விட்டான் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் உங்கள் இருவரையும் சிலாகித்து குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார் என்பதாக சொல்லி சூரத் ஹஷ்ரிலே 9வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருந்த போதிலும் மற்றவர்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தினார்கள், மற்றவர்களுக்காக அவர்கள் கொடுத்தார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் குர்ஆன் ஷெரீஃபிலே உங்களை சிலாகித்து கூறியிருக்கிறான் என்பதாக சொல்லி ஹஸரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நாம் எப்படி உபசரித்திருக்கிறோம், அவர்களை நாம் எவ்வாறு உபசரித்து இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை சகோதரர்களே. இஸ்லாம் விருந்தினர்களை பற்றி நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டுகிறது, நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுகிறது. ஒரு விருந்தாளி வீட்டிற்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எதை விருப்பப்படுகிறார்களோ அதை அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறது அருமை சகோதரர்களே. கண்ணியமான சகோதரர்களே, நம்முடைய விருந்தாளிகளை நாம் கண்ணியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.